ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஜீரோ சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்த்துலாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நல்ல பச்சை மிளகாய் வதங்கின பின்னாடி 400 கிராம் வெங்காயத்தை நெட்டு வாக்கில் கட் பண்ணிக்கணும். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கணும். ஒரு 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு 100 கிராம் தக்காளியை அதையும் நெட்டு வாக்கில் கட் பண்ணி புளிப்புக்காக சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கின பின்னாடி ஒரு 4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி, சின்ன வெங்காயம் 100 எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதில் தண்ணி சேர்த்து அரைச்சனால அது கொஞ்சம் வத்தட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் 1 கிலோ மட்டனை மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான லெமனை 2 லெமன் போதும், அதை புழிஞ்சிக்கலாம். இப்போது தண்ணியும் சேர்த்து 2 கிலோ அரிசி, ஜீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தண்ணி வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போது தம் போட ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் போட போகிறோம். தண்ணி சுத்தமாகவே இல்லை. கொத்தமல்லி தூவிக்கலாம். அது மேலே நல்ல பசுனை எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தம் போடுறதுக்கு ஓவனில் வைக்க போகிறோம். இப்போ